நிராகரிக்க உரிமை இருக்கா உங்களுக்கு? பரிசீலனை இருக்க வேண்டிய திட்டத்தை நிராகரிக்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? யார் அதிகாரம் கொடுத்தது? மக்கள் மனு கொடுக்கறாங்க, அதை வாங்கி எங்கள் வரி பணத்துல கூலியை வாங்கிட்டு அப்ப நிராகரிக்கப்பட்ட அத்தனை மக்களும் தண்ணி இல்லாம சாகணுமா சொல்லுங்க. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் மாயனூர் கதவணையில் இருந்து காவேரி ஆற்றின் வெள்ள உபரி நீரை நீரேற்றம் செய்து கரூர் மாவட்டம் கடலூர் வட்டம் பொன்னணியார் அணை மற்றும் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் கண்ணூத்துறை. அப்பெல்லாம் நீங்களாம் படிச்சுட்டு என்ன பண்றீங்க? அடித்தட்டு மக்களை காப்பாத்தாம படிச்சுட்டு அடித்தட்டு மக்களை காப்பாத்தாம நீங்க ஏசியில உட்காந்துக்கிட்டு எங்க வரி காய்ச்சல சம்பளத்தை வாங்கிட்டு மேதாவியா பண்ணுவீங்களா? மண்டல தலைமை பொறியாளர் கண்காணிப்பு உங்களுக்கு மேல இருக்கு. உங்களை நான் நம்ப தயார் இல்லை. நீங்க எப்ப இந்த திட்டத்தை நிராகரிச்சிட்டீங்களோ உங்களை நாங்க நம்ப தயார் இல்லை. மண்டல தலைமை பொறியாளரை உங்களுக்கு மேல இருக்க அதிகாரிகள் வந்தால்தான் நாங்க ஏற்றுக்கிறோம். போட்ட உழவனே உரிமையை கேட்க தயங்காதே, உரிமையை கேட்க தயங்காதே. மத்திய அரசே மாநில அரசே, மத்திய அரசே மாநில அரசே, காவிரி பேரிடர் வெள்ள நீர், காவிரி பேரிடர் வெள்ள நீர் வங்கக்கடலில் கலக்குது, வங்கக்கடலில் கலக்குது, ஆண்டுக்கு ஆண்டு கலக்குது. புலித்தலை மணப்பாறை, மருங்காபுரி தூரங்குறிச்சி கடலில் கலக்கும் உபரி நீரை நீரேற்று திட்டத்தின் மூலம் பஞ்சப்பட்டி ஏரிக்கும் பொன்னணியார் கண்ணூத்து அணைகளுக்கும் நீரை நிரப்பி வாழ்வாதாரத்தை காப்பாற்று. போட்ட திட்டம் கிடப்பில் கிடக்குது, போட்ட திட்டம் கிடப்பில் கிடக்குது. தமிழக அரசின் நீர்வளத்துறையே, தமிழக அரசின் நீர்வளத்துறையே ஆய்வறிக்கை தயாரிக்க, ஆய்வறிக்கை தயாரிக்க அரசு ஒதுக்கிய நிதியான 75 லட்சம் ரூபாயை உடனடியாக விடுவித்து ஆய்வறிக்கையை தயாரித்து உடனடியாக துவக்கிடு. சிலைகளை மட்டும் திறக்கின்றீர், நீர்நிலைகளை அழிக்கின்றீர், அணைகளை கட்ட அஞ்சுகின்றீர், அணைகளை கட்ட அஞ்சுகின்றீர். காவிரி வெள்ள உபரி நீரை, காவிரி வெள்ள உபரி நீரை வங்கக்கடலில் கலக்காமல், வங்கக்கடலில் கலக்காமல் வயல்வெளிக்கு திருப்பிவிடு. வயல் குளித்தலை வட்டம் பஞ்சப்பட்டி ஏரி, கடலூர் வட்டம் பொன்னணியார் அணை, மணப்பாறை மருங்காபுரி வட்டங்களில் இருக்க கண்ணூத்து அணை, அதிலிருந்து அந்த பகுதியில் இருக்க தோரங்குச்சி பகுதியில் இருக்க ஏரி குளங்களுக்கு நீரேற்ற திட்டத்தின் மூலம் நீரை நிரப்பி நிலத்தடி நீரை செறிவூட்டவும் நேரடி பாசனம் பெறவும் அந்த பகுதியில் இருக்க ஏரி குளங்கள் கண்மாய்களில் நிரப்பி பாதுகாக்க விவசாயம் 1 லட்சம் ஏக்கர் வரைக்கும் புதுசாக சாகுபடிக்கு கொண்டாடலாம்ங்கிறது நீண்ட கால கோரிக்கை. அது அப்படியே கிடப்பில் கிடக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஆட்சிக்கு வரும்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் இதுக்கான அறிவிப்பு செய்யப்பட்டது. குளித்தலை சட்டப்பேரவை உறுப்பினராக மு கருணாநிதி அவர்கள் நின்றார் 1957. அன்றைக்கு இந்த ஏரிக்கெல்லாம் தண்ணி கொண்டுட்டு போகணும்னு அவர் அந்த கோரிக்கை வச்சார். அதுக்கப்புறம் அவர் முதலமைச்சராகவும் ஆனார், நடக்கலை. அதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் தமிழக முதலமைச்சரானார், அவரும் வாக்குறுதி கொடுத்தார். அதுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதா தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தாங்க,
அவங்களும் வாக்குறுதி கொடுத்தாங்க, செயல்படுத்தினார். அதுக்கப்புறம் அன்பு சகோதரர் எடப்பாடியார் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் முதலமைச்சராக வரும்பொழுது மாயனூர் கதவணையிலிருந்து பஞ்சப்பட்டி ஏரி பொன்னணியார் அணை கண்ணூத்து அணைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு 40 லட்சம் ரூபாய் ஆய்வு அறிக்கைக்கு நிதி ஒதுக்கீடு செய்தார். அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய சிவராஜ் அவர்கள் இருந்தார்கள். அது அந்த ஒதுக்கீடு செய்தது ஏற்றளவில் இருந்ததை தவிர அடுத்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இவர்கள் அந்த திட்டத்தை முடக்கி விட்டார்கள். இப்பொழுது நாங்கள் விவசாயிகள் குறைதீர்ப்பு நாளில் மாதம் நாங்கள் கோரிக்கை வைத்ததின் பேரில் முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் அவர்கள் அரசுக்கு பரிந்துரைத்து தற்காலம் 75 லட்சம் ரூபாய் ஆய்வறிக்கை நிதியாக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இந்த ஒதுக்கீடு செய்த நிதியை பெற்று ஆய்வறிக்கையை தயார் செய்து திட்டத்தை நிறைவு செய்வதற்கு பதிலாக பொதுப்பணித்துறை அரியாறு போட்ட செயற்பொறியாளர் மரியாதைக்குரிய ஜுஜா என்பவர்கள் இந்த திட்டத்தை நிராகரித்து விட்டேன் என்று எங்களுக்கு பதிலறிக்கை கொடுத்திருக்கிறார். இது பதிலறிக்கை கொடுத்துருக்கார். இந்த திட்டத்தை நிராகரித்தணும். இவருக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறது? பாவரம் கடலுக்கு கூட தண்ணியை கட்டினார். மாவட்ட ஆட்சித்தலைவர் கடந்த 18ஆம் தேதி விவசாயிகள் குறைதீர்ப்பு நாளில் இதை அழுத்தம் திருத்தமாக நாங்கள் கடுமையாக பண்ணணும். மரியாதைக்குரிய இன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் ஐயா அவர்கள் உடனடியாக அதிகாரிகளை கண்டித்து அந்த வார்த்தையை திரும்ப பெற வேணும், அரசுக்கு பரிந்துரைத்து கடிதம் கொடுக்கணும்னு சொல்லி அதை சொன்னாங்க. நாங்கள் அன்றைக்கு இந்த போராட்டத்தை அறிவிச்சிட்டோம். இப்போ நாங்கள் இந்த அதிகாரிகள்கிட்ட இந்த கோரிக்கை மனுவை மண்டல தலைமை பொறியாளர், மண்டல கண்காணிப்பு பொறியாளர், அரியாறு பாசன செயற்பொறியாளர் இவங்க 3 பேரும் இந்த கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்டு நாங்கள் அரசுக்கு பரிந்துரை செய்து இந்த ஆய்வறிக்கை நிதியை பெற்று உடனே ஆய்வறிக்கையை தொடங்குவோம் என்கின்ற ஒரு கடிதம் கொடுத்தால் நாங்கள் இந்த போராட்டத்தை அமைதி வழியிலே காந்தியார் வழியிலே காத்திருப்பு போராட்டம் நடத்துகின்றோம். தேர்தல் காலங்களிலே அந்தந்த பகுதியிலே ஓட்டு வாங்கும் பொழுது நாங்கள் இந்த அணையை கட்டி அந்த மாயனூர் கதவணையிலிருந்து பஞ்சப்பட்டி ஏரி, கடவூர் பொன்னணியார் அணை, மணப்பாறை மருங்காபுரி கண்ணூத்து அணை, அதிலிருந்து தோரங்குறிச்சி வரை உள்ள அனைத்து வறட்சி பகுதியான ஏரி குளங்களை நிரப்பி அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி 1 லட்சம் ஏக்கரை பாசனத்துக்கு கொண்டு வருகிறோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேர்தல் வாக்குறுதியை ஆட்சிக்கு வந்தது பிறகு கடைபிடிப்பதில்லை. இதுபோல் அனைத்து விவசாய சங்கங்களும் வலியுறுத்தியதின் பேரில் மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார் அவர்கள் அரசுக்கு எடுத்துரைத்து தற்காலம் இப்பொழுது ஆய்வறிக்கை தயார் பண்ண 75 லட்சம் ரூபாய் திட்ட நிதி அரசு பரிந்துரைக்கிறார்கள். அந்த திட்ட நிதியை இங்கே இருக்கின்ற பொதுப்பணித்துறை மண்டல தலைமை பொறியாளர், கண்காணிப்பு பொறியாளர், அரியாறு கோட்ட செயற்பொறியாளர் அவர்கள் அரசுக்கு பரிந்துரைத்து பெற்று இந்த ஆய்வறிக்கையை தயாரிக்கிறதற்கு வக்கில்லாமல் துப்பில்லாமல் இதனை நிராகரிக்கிறோம் என்று சொல்லுகின்றார்கள். அப்போ வங்கக்கடலிலே 600 டிஎம்சி 400 டிஎம்சி 300 டிஎம்சி தண்ணீர் போவதை இவர்கள் ஆதரிக்கிறார்களா? அரசு போட்ட திட்டத்தை நிராகரிக்கிறேன் சொல்ல இவர்களே இதனை கடந்த 18ஆம் தேதி ஜூலை 18 நடந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு நாளில் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிட்ட வலியுறுத்தியதன் பேரில் அவர் வன்மையாக கண்டித்தார். இந்த அதிகாரிகளை அரசினுடைய பரிசீலனை இருக்கிற திட்டத்தை நிராகரிக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? உடனே அதை திரும்ப பெறுங்கள், அரசுக்கு பரிந்துரை கடிதம் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அன்றைக்கே நாங்கள் இந்த போராட்டத்தை அறிவித்தோம். இது கிடப்பில் போடப்படும் என்றால் அடுத்து மக்கள் திரள் போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் கூடிய விரைவிலே நடக்க இருக்கிறது என்பதையும் பதிவு செய்கின்றோம். எதிர்கால தலைமுறையின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என பணிவோடு தமிழக விவசாயிகள் சங்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைவராகிய மாப்பா சின்னத்துறை ஆகிய நான் பணிவோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம், நன்றி, ஜெய் ஹிந்த்.